வணக்கம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் எல்லாமே உடைஞ்சு போற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அந்த மாதிரி நேரத்துல நம்பிக்கையை எங்க தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது? வாங்க ஒரு அருமையான செய்தியிலிருந்து இதுக்கான பதில என்னன்னு பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வாழ்க்கை நம்மள சில சமயம் ரொம்பவே சோதிக்கும் இல்லையா? நம்ம எல்லாருமே சந்திக்கிற அந்த கஷ்டமான நிஜமான போராட்டங்களை பத்தி தான் முதல்ல பேச போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு டாக்டர் ரிப்போர்ட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல. அந்த ஒரு செகண்ட்ல நம்மளோட எல்லா நம்பிக்கையும் உடைஞ்சு போயிடும். இந்த மாதிரி வாழ்க்கையே தலைகீழா மாற தருணங்கள்ல இருந்து தான் இந்த செய்தி ஆரம்பிக்குது. இல்லனா பேங்க் அக்கவுண்ட் காலியா இருக்கு, ஆனா கட்ட வேண்டிய பில்ஸ் மட்டும் வரிசையா வந்து நிக்குது. அந்த பிரஷர் எப்படி இருக்கும்? இது நம்மள நிறைய பேர் அனுபவிச்ச ஒரு வலிதான். சில சமயம் நம்ம ரொம்ப முக்கியமா நினைக்கிற உறவுகளே ஒரு நூல்ல தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த தனிமையும் வலியும் நம்ம எங்கேயோ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல தான் அவ்வளவுதானா, இதுக்கு மேல என்னால முடியாதா அப்படின்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். ஆனா இந்த மாதிரி இருண்ட சூழ்நிலைகளுக்கு நடுவுல இந்த செய்தி ஒரு வெளிச்சத்தை காட்டுது. அது என்ன தீர்வு? வாங்க பார்க்கலாம். இது ஏதோ சும்மா சொல்ற ஆறுதல் வார்த்தை இல்ல. இது ஒரு அசைக்க முடியாத உண்மை, ஒரு சக்தி வாய்ந்த பிரகடனம் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. அப்ப நம்பிக்கை இல்லனா விசுவாசம்னா என்ன? எல்லாம் நல்லா இருக்கும்போது நம்புறதில்ல. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நீங்க யார நம்புறீங்களோ அவரோட குணத்தை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவரை நம்புறதுதான் உண்மையான விசுவாசம். வலிய கண்டுக்காம இருக்கிறது இல்ல, ஆனா அந்த வலி நம்மள யாருன்னு தீர்மானிக்க விடாம இருக்கிறது தான் விசுவாசம். பாருங்க, இந்த நம்பிக்கை ஒன்னும் குருட்டுத்தனமான நம்பிக்கை கிடையாது. இதுக்கு ஒரு வலுவான அஸ்திவாரம் இருக்கு. உண்மையுள்ள, இரக்கமுள்ள, நீதியுள்ள, அன்பான ஒருத்தரோட குணாதிசயத்து மேலதான் இந்த நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கு. அவர் தன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார் அப்படிங்கிற உறுதிதான் இதுக்கு ஆதாரம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இது நிஜமா நடக்குமா? இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல. இதை நிரூபிக்கிற மாதிரி வரலாற்றுல இருந்து சில நிஜமான பவர்ஃபுல்லான உதாரணங்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். உதாரணத்துக்கு யோசேப்போட கதையே எடுத்துக்கலாம். சொந்த அண்ணமார்களே அவரை ஏமாத்தி ஒரு குழியில தள்ளி அடிமையா வித்துட்டாங்க. அங்கிருந்து பொய்யா குற்றம் சாட்டப்பட்டு ஜெயில்ல பல வருஷம் மறக்கப்பட்டார். ஆனா கடைசியில் என்ன ஆச்சு? அதே யோசேப்பு தான் ஒரு தேசத்தையே காப்பாத்துற அளவுக்கு பெரிய பதவியில உட்கார்ந்தார். பாருங்க, விரக்தியோட ஆழத்திலிருந்து வெற்றியோட உச்சிக்கு போன ஒரு பயணம் இது. அடுத்த கதை இன்னும் ஆச்சரியமானது. ஒரு ராஜாவோட நெருப்புச் சூளைய பத்தின கதை. கஷ்டத்தோட நடுவுல நம்ம தனியா இல்ல அப்படிங்கறத இது ரொம்ப அழகா விளக்கும். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நெகோன்னு 3 நண்பர்கள். அவங்க தங்களோட நம்பிக்கையில உறுதியா இருந்ததால அவங்கள கொழுந்து வெட்டி எறிகிற நெருப்புல தூக்கி போட்டாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ராஜா நெருப்புக்குள்ள பாக்கும்போது அவனுக்கு ஒரே ஆச்சரியம். உள்ள 3 பேர் இல்ல, 4 பேர் இருந்தாங்க. அந்த 4வது ஆள் யாரு? ஒரு தெய்வீக பிரசன்னம் அவங்களோட அந்த நெருப்புக்குள்ள நடந்துட்டு இருந்துச்சு. அவங்க தீயில கருகல, தனியாவும் இல்ல. யோசேப்போட கதையா இருக்கட்டும், இந்த 3 நண்பர்களோட கதையா இருக்கட்டும், இது ரெண்டுமே நமக்கு ஒரு ஆழமான வாக்குறுதியை கொடுக்குது. அது என்னன்னா, உங்க பிரச்சனைகளை சரி பண்றது மட்டும் இல்ல, வெட்டுக்கிழிகள் சாப்பிட்ட வருஷங்கள மாதிரி நீங்க இழந்த எல்லாத்தையும் முழுமையா திரும்ப கொடுப்பே அப்படிங்கிற வாக்குறுதி தான் அது. சரி, இதெல்லாம் சூப்பர். ஆனா இந்த நம்பிக்கைய நம்மளோட வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு. ஒரு பவர்ஃபுல்லான கம்பேரிசன் மூலமா அதை நாம இப்ப புரிஞ்சுக்கலாம். இது நம்ம பலத்துக்கும் கடவுளோட பலத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நாம என்ன பண்ணுவோம்? போராடுவோம், தள்ளுவோம், கவலைப்படுவோம், எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல்ல வைக்க முயற்சி பண்ணுவோம். ஆனா கடவுளோட பலம் எப்படி வேலை செய்யுது? சரணடையறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல, கவலைய விட்டுட்டு ஓய்வா இருக்கிறதுல, நம்புறதில்ல. சோ இது நம்மளோட முயற்சிய விட்டுட்டு அவரோட பலத்துல தங்கி இருக்கிறது. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உண்மையான பலம் நம்மளோட கஷ்டப்பட்டு போராடுறதுல இல்ல, அமைதியா நம்பிக்கையோட சரணடையறதுல தான் இருக்கு. அப்படி சரணடைறதுக்கு 3 ஸ்டெப் தான். 1, என்னால தனியா அதை சுமக்க முடியாதுன்னு நம்ம லிமிட்ட ஒத்துக்கணும். 2, நம்ம கவலைகளை எல்லாம் அவர் மேல தூக்கி வச்சுடணும். 3, பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்காம அவர் கொடுத்த வாக்குறுதி மேல நம்ம கவனத்தை திருப்பணும். அவ்வளவுதான். சரி, இந்த மாதிரி நாம நம்பி சரணடையும் போது கடைசியா என்ன நடக்கும்? இதோட முடிவு என்ன? நமக்கு என்ன வெற்றி கிடைக்கும்? வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, கவலைக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசத்தை. கவலை நம்மள சோர்வாக்கி முடக்கி பிரச்சனைய மட்டுமே பார்க்க வைக்கும். ஆனா நம்பிக்கை அது நம்மள பலப்படுத்தி செயல்ல இறங்க வச்சு வாக்குறுதிய பார்க்க வைக்கும். சோ நம்பிக்கைங்கிறது சும்மா ஒரு ஃபீலிங் இல்ல,
அது பயத்துக்கு எதிரான ஒரு பவர்ஃபுல் ஆயுதம். முடிவா இந்த செய்தி நமக்கு சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க இப்போ சந்திச்சிட்டு இருக்கிற புயல் தற்காலிகமானதுதான். இது உங்க கதையோட முடிவு கிடையாது. இது உங்கள ஒரு நிரந்தரமான வெற்றிக்காக தயார்படுத்துற ஒரு சாப்டர், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கைக்கு இதை விட ஒரு பெரிய ஆதாரம் இருக்க முடியுமா? நமக்காக தன்னோட சொந்த மகனையே கொடுத்தவர் அவரோட சேர்த்து மத்த எல்லாத்தையும் நமக்கு கொடுக்காம இருப்பாரா? யோசிச்சு பாருங்க. ஆக கடைசியா நாம நிக்கிற இடம் இதுதான். எல்லாத்தையும் நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் பதில் கண்டுபிடிக்கணுங்கிறது உங்க வேலை இல்ல. உங்க வேலை ஒன்னே ஒண்ணுதான், நம்புறது. நீங்க நம்புவீங்களா